வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று மீண்டும் ஒரு முறை ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை சொல்லப் போகிறேன். மகா பெரியவாவை தரிசிக்க பல்வேறு விதமான பக்தர்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சில அதிமுக்கியமான பிரச்சனையாக இருக்கும், நோய்கள் சார்ந்தவைகளாக இருக்கும், வீடு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனையோடு ஒரு அம்மாள் வந்தாள். அந்த அம்மாள் வெளியூரிலிருந்து அடிக்கடி சங்கர மடத்துக்கு வந்து மகா பெரியவாவை தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் என்பதால் அங்கு உள்ள அணுக்க தொண்டர்கள், சிஷ்யர்கள் எல்லோரும் அந்த அம்மாவுக்கு தெரிந்தவர்களாகவே இருந்தார்கள். அன்று மகா பெரியவருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர் வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள் என்ற ஒருவர். அவர் பெரியவரை தரிசிக்க வந்த பக்தர்களை வரிசைப்படுத்தி அனுப்பி கொண்டிருந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அந்த அம்மாள் நாராயண சாஸ்திரி அருகில் வந்தார். எனக்கு மகா பெரியவார்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று சொன்னாள். அப்படியா, என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று நாராயண சாஸ்திரிகள் கேட்டார். எங்கள் தோப்பில் உள்ள புளிய மரம்லாம் ஒரு 4-5 வருஷமாக காய்க்கவே இல்லை, அதை பற்றி பெரியவாட்ட கேட்கணும் என்று சொன்னதும் அந்த வித்தியார்த்தி நாராயண சாஸ்திரிகள் அந்த அம்மாவை கடிந்து கொண்டார். மாமி, இதெல்லாமா போய் பெரியவாட்ட கேட்பேன்? இதெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிக்க வேண்டியது தானே. முக்கியமான விஷயம்னா கேட்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரியவாளை தொல்லை பண்ணக்கூடாது என்று கோபித்து கொண்டார். அதை கவனித்து கொண்டிருந்த மகா பெரியவா இன்னொரு தொண்டரை கூப்பிட்டு, அந்த அம்மாள் என்ன சொல்கிறா, போய் கேட்டுண்டு வா என்று சொன்னதும் அவர் வந்து கேட்டுவிட்டு மகா பெரியவரிடம் மீண்டும் சென்று, அந்த அம்மா தோப்பில் உள்ள புளிய மரமெல்லாம் 4-5 வருஷமாக காய்க்கலையாம், அதை பற்றி கேட்கணுன்னு வந்திருக்காளாம் என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்ட மகா பெரியவா, அப்படியா, சரி சரி, அந்த அம்மாட்ட போய் அவள் தலைமுறையில் யாராவது ஒரு பொம்மநாட்டி தற்கொலை பண்ணிட்டாளா, துர்மரணம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டுண்டு வா என்று சொன்னார். உடனே அந்த அம்மாளும், ஆமாம் பெரியவா, என் மாமனாரோட அப்பா என் மாமியாரை ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாராம், இம்சை பண்ணுவாராம். இதனால் அந்த அம்மா மனசு பொறுக்காமல் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டாளாம். இதை பெரியவா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொன்னார். கூட வந்த அனைவருக்கும் ஆச்சரியமும் அவமானமுமாக இருந்தது. எப்படி மகா பெரியவருக்கு குடும்பத்தில் உள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியா, சரி, அந்த அம்மாவை ஆனந்தபுரம் தாண்டவ ஐயங்கார்கிட்ட போய் சில பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்லு, பண்ணிவிட்டு ராமேஸ்வரத்தில் போய் திலோகமம் பண்ண சொல்லு, புளிய மரம்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் என்று சொன்னார். அந்த அம்மாவும் அதே போல் பரிகாரங்களை எல்லாம் செய்துவிட்டு ராமேஸ்வரத்துக்கு சென்று திலோகமமும் செய்தார். கொஞ்ச நாட்களிலே புளிய மரங்கள் காய்க்க தொடங்கிவிட்டன. முதல் குழுக்களிலே விழுந்த புளியம்பழங்களை ஒரு பெரிய பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு அந்த அம்மாள் மகா பெரியவா முன் வந்து நின்று சமர்ப்பித்தார். கைகூப்பி வணங்கிவிட்டு, என் மாமியாருக்கு நற்கதி கிடைக்கிறதுக்கு பெரியவா பெரிய மனசு பண்ணி உதவி இருக்கேள், ரொம்ப நன்றி பெரியவா என்று கைகூப்பி சொன்னாள். கவலைப்படாத, அதாவது துர்மரணம் அடைஞ்சவாலாம் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சுட்டே இருப்பாள். அவளுக்கு உரிய பரிகாரங்களை எல்லாம் பண்ணிட்டா அந்த ஆத்மாக்கள் மேலுலகம் போயிடும். அதனால தான் உன்னை பண்ண சொன்னேன். அந்த அம்மா அங்கே இருந்ததுனால தான் உனக்கு புளிய மரம்லாம் காய்க்கலை என்பது போல மகா பெரியவர் ஆறுதல் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று வேறுவரை சென்று கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியும் தீர்வும் சொல்லக்கூடிய மகா பெரியவருடைய கருணையை நாம் என்ன சொல்வது? ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு மாதிரி என்றால் அவர்களுடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன. அதற்கு தக்க தீர்வுகளை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வழங்குவது தானே நம்முடைய நடமாடும் தெய்வத்தின் தலையாய பணியாக இருந்திருக்கிறது. பக்தர்களை பிள்ளைகளைப் போல அன்போடு கவனிப்பது நம்முடைய பெரியவாவுக்கு கைவந்த கலையாயிற்று. நடமாடும் தெய்வமல்லவா அவர், அவருக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளிலும்
இந்த பதிவை ஃபார்வேர்டு செய்யுங்கள். எல்லா அன்பர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பெரியம்மாவின் பெருமை போய் சேரட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.